له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நாம் அனைவரும் நேர காலத்தோடு ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒரு முஃமினுடைய வாழ்வில் பரக்கத் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த பரக்கத் தொடர்பான ஒரு சில மிக முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத் அப்படி என்று சொன்னால் என்ன? முதலாவது அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நிறைய பேருக்கு இந்த வாசகம் அரபில் தெரியும் பரக்கத், அதனுடைய உள்ளார்ந்த பொருளும் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் தமிழில் பரக்கத் என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் உண்மையிலே நிறைய பேர் தட்டு தடுமாறுவோம். அது அபிவிருத்தியா, அது அருளா, அது அதிகமாக கிடைக்கக்கூடியதா அப்படி என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பனை சில நேரம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பரக்கத் என்று சொன்னால் அதிகமானவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதென்று கேட்டால் அதிகமாக கிடைப்பதென்று. ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கிறான் என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறார் என்று. இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் பரக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவார் சில நேரம். அப்போ நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது அப்படியானது அல்ல. ஆனால் நம்ம உள்ளார்ந்த ரீதியில் எப்படி உணர்ந்து கொள்வோம் என்றால் ஏதோ பொருளாதாரத்தில் ஏதோ சிக்கலாக இருக்கிறார்னு நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அப்போ மனிதர்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிகமாக கிடைப்பது பரக்கத் என்றும் குறைவாக கிடைப்பது பரக்கத் இன்மை என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நீங்க நல்லா யோசித்து பாருங்கள். 3 பிள்ளைகளோடு 1,00,000 ரூபாய் சம்பளம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒரு மாதத்தில் எந்த ஒரு ரூபாயும் மிச்சம் இல்லாமல் சில நேரம் அடுத்த மாதத்துக்குள் நுழைகின்ற போது கடனாளியாக போவார். மாதாந்தம் அவருடைய வருமானம் 50 ரூபாவாக இருக்கும். 2ஆம் நபரை சொல்றேன். மாதாந்த வருமானம் 50,000 ரூபாவாக இருக்கும். 5 பிள்ளைகள் இருக்கும். ஓலை குடிசை வீட்டில் நிம்மதியாக வாழுவார். அடுத்த மாதத்துக்குள் நுழைகின்ற போது 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சீட்டு கட்டிய நிலையில் நுழைவார். இப்போ யோசித்து பாருங்க, 2 சாராரையும் நாங்கள் இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம். 3 பிள்ளைகள் இருக்கு, மாதாந்த வருமானம் 1,00,000, அடுத்த மாதத்துக்குள் நுழைகின்ற போது கடனாளியாக நுழைகின்றவர். மாத வருமானம் 50,000, 5 பிள்ளைகளோடு அடுத்த மாதத்துக்குள் நுழைகின்ற போது மீதமாக இருக்கின்ற பணத்தை சீட்டு கட்டி நுழைகிறார். இப்ப நாம நினைச்சு கொண்டிருக்கிற பரக்கத்துக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அதிகமாக பொருளாதாரம் இருந்தால் பரக்கத் கிடைக்கணும் என்ற ஒரு எண்ணப்பாடு நம்மளிடத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் 1,00,000 ரூபாய் காசு இருக்கிறவரிடத்தில்
அதிகமான பரக்கத் இருந்திருக்க வேண்டும், நிம்மதி இருந்திருக்க வேண்டும். ஓடி திரிவார், பேங்க் என்று சொல்லி போய்கொண்டே இருப்பார். பொருளாதார சுமை கடுமையாக இருக்கும், நிம்மதியே இருக்க மாட்டாது. 50,000 ரூபாய் எடுத்தவனை பாருங்க, அவனுக்கு ஒழுங்கான வீட்டில் ஃபேனும் இருக்காது, மனைவி நல்ல சாலிகான மனைவியாக இருப்பார், நிம்மதியாக மாதங்களை கடந்து போய்கொண்டே இருப்பார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பரக்கத் என்பது அதிகமாக கிடைப்பது அல்ல. சில நேரம் அதிகமாக கிடைக்கிறதும் பரக்கத்துக்குள்ள வரலாம், ஆனால் அதிகமாக கிடைப்பது மட்டும் பரக்கத்தில்லை என்பதை ஆரம்பமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் சாலிகான நல்லமல்களை செய்கிறார்களோ வஹுவ முஃமின், அவர் முஃமினாக இருக்கின்ற நிலையில் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்களுக்கு நல்ல அழகான மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்றார். அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில் நெருக்கமாக இருந்து நல்ல முறையில் யார் வாழ்கிறார்களோ முஃமினாக இருக்கின்ற நிலையில் அவருக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு அடிப்படையில் பரக்கத் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். அதுக்கு நமக்கு போதுமான சான்று என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை வைத்து அல்லாஹ் தஆலா முழு சர்வதேசத்தையும் சோதிச்சான். எல்லாரும் இந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸ் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது, சர்வதேசம் முழுக்க அல்லாஹ் தஆலா சோதிச்சான். எந்த நாட்டு ஜனாதிபதியும் விதிவிலக்கில்லை, எந்த வசதி வாய்ப்பு பெற்றவரும் விதிவிலக்கில்லை, ஆண் பெண் என்ற பால் வித்தியாசம் கிடையாது, சிறியவர் பெரியவர் என்ற வயது வித்தியாசம் கிடையாது. முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா சோதித்தான். சர்வதேசத்தில் பெரும்பான்மையான இடங்கள் முடங்கியது. இந்த இலங்கை திருநாடு கூட முழுமையான லாக்டவுன்ல இருந்தது. நம்ம எல்லாருமே அதை அனுபவித்தோம். கடைகள் மூடப்பட்டிருந்தது, வியாபார ஸ்தலங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருந்தது, பொருளாதாரம் வருவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது, எல்லா கதவும் மூடப்பட்டிருந்தது. ஒரு நாள் கூட நல்லா யோசித்து பாருங்கள், பொருளாதாரம் வரல, மாசக்கணக்கில் வரல, வருடக்கணக்கில் வரல, சோறு சாப்பிடாமல் நம்மளுடைய நாட்கள் கழிந்ததா? யோசித்து பாருங்கள். சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தோம். இன்னும் சொல்ல போனா வளமையா சாப்பிட்றதை விட அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா செஞ்ச பரக்கத்தான இது. எங்க வாழ்க்கையில் நாங்கள் அதை உணரவில்லை. முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஓரளவு அல்லாஹ்வின் மீதான அச்சம், பயம், நெருக்கம் இருந்ததன் காரணமாக தெரியாமல் அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சு கொண்டே இருந்தான். அது அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். ஏனென்றால் நம்முடைய கன்செப்ட் என்னென்றா அதிகமாக பொருளாதாரம் வருவது, அப்படி அல்ல. எதுவுமே வருவாய் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்த காலத்தில் சாப்பிடுவதற்கெல்லாம் சாப்பாடு தந்தானே, இது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பரக்கத் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத்தை நாம் பெறுவதற்குரிய வழிகள் என்ன, இதை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இப்போ பரக்கத் பேசுகிறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு பரக்கத் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எப்படி கிடைக்குது, அதுக்குரிய வழிகள் என்ன? அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அல் குர்ஆன் சுன்னா நம்மளுக்கு அடையாளப்படுத்தி தருகின்ற விடயத்தில் மிக முக்கியமானது, முதன்மையானதும் அத்தக்குவா, அல்லாவை நாங்கள் அஞ்சிக் கொள்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன் அஹ்லல் குரா, ஒரு கிராமவாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு வத்தகௌ, அல்லாவை அஞ்சுபவர்களாக இருப்பார்களாக இருந்தால், ஒரு கிராமவாசிகள் ஆமனு, முதலாவது என்ன அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொள்ளணும். ரெண்டாவது அல்லாவை பயந்து கொள்ளணும். அப்படி இருப்பார்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியிலிருந்து அவர்களுக்கு நாம் பரக்கத்தின் வாயில்களை திறந்து விடுவோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வை பயப்படணும் ஒரு கிராமவாசிகள். அப்படி இருப்பவர்களுக்கு வானங்கள் பூமியிலிருந்து பரக்கத்தின் வாயில்களை நாம் திறந்து விடுவோம். வலாக்கின் கஸபு, அப்படி இல்லாமல் பொய்ப்பிப்பார்களாக இருந்தால், தன் மனம் போன போக்கில் வாழ்பவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு சமுதாயமாக இருப்பார்களாக இருந்தால், லஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவற்றை கொண்டு நாம் அவர்களை பிடிப்போம், தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அச்சம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம், ஈமான் கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது.
இது பரக்கத் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தின் மீது கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வை அச்சப்படுங்க, ஏனே கடவுள்களை கைவிடுங்கள், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு மிக தகுதியானவன், முடியாத நிலை. அல்லாஹ்விடத்துல சொல்றார், இன்னி தஅவுத்து கௌமி லைல வ நஹாரா, யா அல்லாஹ் என் சமுதாயத்தை இரவும் பகலுமாக அழைத்து விட்டேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னை கண்டவுடன் இந்த சமுதாயம் விரண்டோடுகிறார்கள். நான் அழைக்கும் போதெல்லாம் காதின் மீது விரல்களை வைத்து பொத்தியவர்களாகவும் தங்கள் ஆடைகளால் தங்களை மூடிக்கொண்டவர்களாகவும் போறார்கள். யா அல்லாஹ், என்ன சொல்லி அழைச்சார் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உங்க ரப்பை மட்டும் வணங்குங்கள், ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே அவனை மட்டும் வணங்குங்கள். அப்படி நீங்க வணங்கினீர்களாக இருந்தால் யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பான். ஏன் சொன்னார்கள்? மழை இல்லாத சீசன் அது, அதனால தானே கப்பல் காட்டினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த சமுதாயம் எப்படி கிண்டல் பண்ணினார்கள்? மழை இல்லாத காலம் கப்பல் கட்டானப்பா, வெள்ளம் இல்லாத காலம் கப்பலை கட்டுகிறான், இவன் ஒரு பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்று சொன்னார்களே. அப்ப என்ன அர்த்தம்? மழை இல்லை, உங்களுக்கு வானத்தில் இருந்து வருகின்ற மழை இருக்கிறது, அது மிகப்பெரிய பரக்கத் என்றார்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்தில் இருந்து ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு மழையை கொட்டுவான், உங்களுக்கு ஆண் மக்களை தருவான், பொருளாதாரத்தை தருவான், இது மிகப்பெரிய பரக்கத்தப்பா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூக்குரலிட்டார்கள். அந்த சமுதாயத்திடத்தில் மறுத்தார்களே. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தில் அவர்களை மூழ்கடித்தான் என்று குர்ஆன்ல சொல்றார். யோசித்து பாருங்க, இது பெரிய பரக்கத். வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் தஆலா பரக்கத்தின் வாயில்களை திறந்து விடுவான் என்று சொல்கிறானே, மழை வாரது ஒரு பரக்கத், பயிர் பச்சைகள் முளைப்பது ஒரு பரக்கத், பொருளாதாரம் வருவது ஒரு பரக்கத், போதுமன்ற வருவாயில் நிம்மதியாக வாழ்வது ஒரு பரக்கத். இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யலன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நாங்கள் வாழ போகிறவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தக்வா சம்பந்தமாக சொல்லிட்டு ஒரு கவிதையை சொல்றார். மிகப்பெரிய ஒரு அறிஞர், அதே நேரம் மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அவர் ஒரு கவிதையை சொல்வார், உலகத்தினுடைய யதார்த்தம் இருக்குதே அது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கவிதையை சொல்றார். தஸவ்வத் மின தக்வா, இறை அச்சத்தை கட்டி சாதனமாக நீ கட்டிக்கொள். மனிதா, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நீ செய்கின்ற வேலைகளை எல்லாம் அல்லாஹ் அவதானித்து கொண்டிருக்கிறான், அதை ஒரு கட்டுச்சாதனமாக நீ கட்டி வைத்துக்கொள். ஃபஇன்னக லா தத்ரி, மனிதா உனக்கு தெரியாது. இதா ஜன்ன லைலுன், இரவு சூழ ஆரம்பித்து விட்டால், இருட்டுப்பட ஆரம்பித்து விட்டால், ஹல் தஈசு இலல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் உயிரோடு வாழ்வாயா என்று உனக்கே தெரியாது. பார்க்குறோமா இல்லையா? தூங்கினவர் எழும்பல்ல, பஜாருக்கு போனவர் திரும்பி வரல, டீச் பண்ணி கொண்டிருந்தவர் சோக்கு கீழே வைக்கல, மனைவியோடு உல்லாசமாக வெளியில பயணம் செஞ்சவர் திரும்பி வரல. பார்க்குறோமா இல்லையா? இரவு சூழ ஆரம்பித்து விட்டால் ஃபஜ்ர் வரைக்கும் உயிரோடு வாழ்வாயா என்று உனக்கே தெரியாது. ஃபகம் மின் ஃபதா, எத்தனை எத்தனை இளைஞர்கள் அம்சா வ அஸ்பஹ லாஹிகன், சிரித்த நிலையில் மாலை பொழுதையும் சிலித்த நிலையில் காலை பொழுதையும் அடைகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? நிறைய இளைஞர்கள் உலகத்தினுடைய யதார்த்தமே தெரியாது, வாழ்க்கை முழுவதும் ஃபன்ல போய் கொண்டிருக்குது, ஆடல் பாடலோடு அல்லாவை மறந்து சிரித்த நிலையில் ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஃபகது நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி, அவர்களுக்கோ தெரியாது அவர்களின் கபன் துணி பின்னப்பட்டு விட்டது என்பதாக. நம்முடைய கபன் துணி பின்னப்பட்டு விட்டது, நமக்கு தெரியாது. எத்தனை உளம் ஜனாசாக்களை நம்ம தோளில் சுமந்து விட்டு கபரில் நல்லடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கைட்டி தந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு இந்த ஜும்மாவில் இருக்கிறோமா இல்லையா? நம்மளோடு ஒன்றாக தொழுதவர்கள், வியாபாரத்தில் கூட்டிச் சேர்ந்தவர்கள், ஒரு வீட்டுக்குள்ள இருந்தவர்கள், நம்மளை பெற்றெடுத்தவர்கள் எல்லோருமே மரணித்து போய்விட்டார்களே. அல்லாஹ் நம்மளுக்கு கைட்டை விட்டிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் வாழ்வான், உலகத்தின் யதார்த்தத்தை புரிவான், என் மீது அச்சம் கொள்வான் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு கைட்டை விட்டு தந்து கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை மறந்துதான் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீதான அச்சம் இருக்கிறது, பரக்கத்து வருவதற்கு
மிக முக்கியமான காரணி என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது அஸ்ஸலா, தொழுகை. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், நபிக்கு பார்த்து வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்க பொறுமை காலுங்கள், நீங்களும் அதில் உறுதியாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ரிஸ்கை எங்களிடம் கேட்காதீர்கள். நஹ்னு நர்சுகுக வல் ஆஃபியா, நாம் உங்களுக்கு ரிஸ்கையும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நாம தாரோம் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகையை கொண்டு உங்கள் குடும்பத்தாருக்கு ஏவுங்கள். நபியே, ரிஸ்க் தொடர்பாக நீங்க எங்களிடத்தில் கேட்காதீர்கள். நீங்க தொழுதீர்களாக இருந்தால் உங்களுக்கு ரிஸ்கையும் ஆரோக்கியத்தையும் நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். யோசிச்சு பாருங்க, தொழுகை வாழ்க்கையில் எப்படி மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களோட வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் எல்லாருமே தொழுகிறோம் ஏதோ ஒரு அடிப்படையில். ஆனால் அந்த தொழுகையில ஒரு சில பொடுபோக்குகள் இருக்குது நம்மள்ட்ட. அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எல்லாருமே உழைக்கணும், நல்லா வாழணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும். இப்போ நினைச்சு கொண்டிருப்பீர்கள், மௌலவிமார்கள் பயான் சொல்ல போனாலே பொருளாதாரத்தை தூக்கி தள்ளிவிட்டு, படிப்பை தூக்கி தள்ளிவிட்டு வணக்கம் வணக்கம் என்றே சொல்கிறார்கள். தப்பா நான் அப்படி சொல்லலை. ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கின்ற 24 மணித்தியாலங்களில் 5 வக்து தொழுகைக்கு நீங்கள் டைமை ஒதுக்குங்க. எல்லாத்துக்குமே டைம் இருக்கிறது. மனம் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அரட்டை அடிக்கவும் குரட்டை விட்டு தூங்கவும் நேரம் இருக்கிறது. 3-4 வேளை உன்று கழித்து வயிறு புடைக்க நேரம் இருக்கிறது. தெரியாத விடயங்கள் சம்பந்தமாக இன்னொருத்தனை பற்றி ஃபேஸ்புக்கில் மிக கேவலமாக எழுதுவதற்கு அவகாசம் கிடைக்கிறது. பிஸ்னஸ்ல எப்படி எந்த ரூட்டால போனா எப்படி லாபம் கிடைக்கும் என்ற நுட்பம் இருக்கிறது, அதுக்கு நேரம் இருக்கிறது. உடல் தந்து அதற்குள் உயிரும் உணர்வும் தந்து சிந்திக்கின்ற திறனும் தீரமும் தந்து நாடியதை செய்து கொள்ள ஊனல் இல்லாத உடலையும் கோணல் இல்லாத அறிவையும் தந்து காத்து போஷிக்கின்ற அந்த அல்லாவை வணங்குவதற்கு 24 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நாளில் 24 மணித்தியாலம் குறைஞ்சது 50 நிமிடத்தை 5 வக்து தொழுகைக்கு நம்மளால நிறைவேற்ற இயலாதா? ஒரு தொழுகைக்கு கூடினா 10 நிமிஷம். 24 மணித்தியாலங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். மனிதா 50 நிமிஷம் வந்து என்ன சுஜூது செய் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற நேரம் டைம் இல்லை. என்ன சொன்னாலும் டைம் கிடைக்குதில்லை, கொஞ்சம் பிஸி. 2 தொழுகையை சேர்த்து தொழுகிறார்கள் இருக்கிறாங்க ஊரில் இருந்துட்டு, அவ்வளோ பிஸி. அசரில் போய் கடையில் குந்தினார் என்றால் மகரிப் தொழுகை இல்லை, அசர் தொழுகை இல்லை. சில நேரம் இஷா எல்லாத்தையும் வந்து 3 தொழுகையை ஒன்றா சேர்க்கிற நம்முடைய முதலாளிமார் ஹாஜியார்மார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், நல்ல சமுதாயம் இருக்கிறார்கள். ஆனால் பொடுபோக்கு யாருக்குமே அல்லாஹ்வை வெறுக்கணும், வணக்க வழிபாட்டில் குறைபாடு செய்யணும் என்று யாருக்குமே மனசு இல்லை. ஆனால் எங்களுடைய பொடுபோக்கை நாங்கள் திருத்திக் கொள்ளணும். இது எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் வருவதற்கு மிக முக்கியமான காரணிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளணும். 3வது அத்திலாவா, குர்ஆன் ஓதும். குர்ஆன் ஓதுவது எங்களுடைய இம்மை மறுமையினுடைய சுபசோசனத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்காதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஹு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான்னு சொன்னார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, சில நேரம் வீட்டில் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்க மாட்டாது. நல்ல மனைவி, சாலிகான குழந்தைகள், இவருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்ததை போன்று வீட்டை வந்தால் எடுத்தெறிஞ்சு பேசுவார் மனைவியோட. பிள்ளைகள் எவ்வளவு மென்மையாக பேசினாலும் இவர் ரவுடித்தனமாக தான் பேசுவார். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. உங்களோட வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குதா? உங்களோட மனைவியால பிரச்சனையா, பிள்ளைகளால பிரச்சனையா, வீட்டில் ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதம் போல் தெரிகிறதா? உங்களோட வீட்டில் ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். யோசித்து பாருங்க, ரமலான் கழிந்து விட்டதே, பின்னாடி எப்போ சூரா பக்ரா ஓதினோம், எப்போ குர்ஆன் ஓதினோம், அந்த மகிமையை நாங்கள் எப்போ உணர்ந்தோம்? உணரவில்லை. எல்லோரும் சேர்ந்து இந்த தவறை திருத்தணும். நாங்கள் யாரும் இங்கே குற்றவாளிகள் கிடையாது. நீங்க நினைக்கக்கூடாது ஒரு கட்டளையாக சொல்கிறேன் என்று. இந்த உபதேசம் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்துத்தான். எங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பொடுபோக்கு தன்மை எவ்வளவு பின்விளைவை கொண்டு வருது பாருங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ராஉ சூரத்தல் பக்கரா, சூரா பக்கராவை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்ன அஹதஹா பரக்கா, அதை நீங்கள் ஓதினீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும். வதர்கஹா ஹஸ்ரா, அதை நீங்கள் விட்டீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கை சேதம் ஏற்படும் என்றார்களே. குர்ஆனை எப்போ நாங்கள் ஓதுறதுக்கு டைம் ஒதுக்கி இருக்கோம்? ஒன்றுமே தெரியாது. குர்ஆனை இன்றைக்கு எனக்கு 50-60 வயசு, குர்ஆனை திறம்பட எனக்கு ஓத இயலுமா? அல்ஹம்துலில்லாஹ். என் வாழ்க்கையில் குர்ஆனை நான் எடுக்கிறேன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா உலகத்திலும் கை சேதம், மறுமையிலும் கை சேதம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்ற திக்ரை புறக்கணிக்கிறார்களோ. திக்ர் என்றால் அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆனுக்கு திக்ர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். யார் என்னுடைய குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நாம் உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். இப்போ யோசிச்சு பாருங்க, நிம்மதி பரக்கத் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன? குர்ஆனை புறக்கணிக்கிறது. குர்ஆனை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை தூக்கி வீசுறதல்ல, காலுக்கு கீழே போட்டு மிரிக்கிறதல்ல, நெருப்பு கொளுத்தி எரிக்கிறதல்ல. அதை ஓதாமல் அதன் கருத்துக்களை உணராமல் நம் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாமல் வாழ்றோமே, இது புறக்கணிப்பு தான். உலகத்தில் நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். இது மட்டும் இல்லை, உலகத்தில் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையா? அதோட முடிஞ்சு போய்விட்டதா? இல்லை, நாளைக்கு மறுமையில் உங்களை நாம் குருடர்களாக எழுப்போம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இதிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். குருடனாக எழுப்பப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அம்மா, என் இரட்சகனே ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? ஒகது குன்து பசீரா, உலகத்தில் பார்வை உடைய ஒருவனாகத்தானே இருந்தேன், ஏன் மறுமையில குருடனாக எழுப்பினாய்? அப்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், கால கதஅலிக அத்தத்க ஆயாத்துனா, இப்படித்தான் என்கிற வேத வசனங்கள் உங்களிடத்தில் வந்துச்சு. நன்மையை ஏவிச்சு தீமையை தடுத்து உன் வாலிபத்தை இப்படி களி என்று சொல்லிச்சு, வட்டியின் பக்கம் நெருங்காதே என்று சொல்லிச்சு, விபச்சாரத்தை நெருங்காதே என்று சொல்லிச்சு, தொழுகை என்பது உனக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லிச்சு, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தில் கணக்கிட்டு வருடா வருடம் ஜகாத் கூட என்று கூக்குரலிட்டது. ஃபனசீதஹா, அது உலகத்தில் நீ மறந்தாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, அதனால் நிரந்தர உலகமான இந்த மறுமையில் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று, அல்லாஹ்வினால் மறக்கடிக்கப்பட்டவனாக குருடனாக நாளைக்கு மறுமையில் கை செய்தப்படுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான் என்றால் யோசித்து பாருங்க, எவ்வளவு சிம்பிளாக நாங்கள் இதை கடந்து போகிறோம். வாழ்க்கையில் பரக்கத் நிம்மதிகள் இழக்கப்படுவதற்குரிய காரணங்கள்ல என்னையெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், அல்லாஹ் அஞ்சுறது, தொழுகையை நாங்கள் டைமுக்கு தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய விஷயம். எங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அபிவிருத்திக்கு காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல சிலருக்கு பரக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போய் மதீனாவில் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை திடீரென மாதிரி க்ராஸ் பண்ணுகின்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, மஹியம், என்ன வித்தியாசமாக இருக்குது, என்னப்பா அப்துர் ரஹ்மான் என்று கேட்குறாங்க. அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏதாவது மகர் கொடுத்தாயா? ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு ஈச்சம் வித்தளவு தங்கத்தை நான் அவளுக்கு மகராக கொடுத்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் யூஸ் பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையேனும் அறுத்து வலிமா கொடுன்னு சொன்னார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே யூஸ் பண்ணினது திருமணம் முடித்ததற்கு பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு நாங்கள் எப்படி வாழ்த்துறது? பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்திற்கான திருப்பு முனை திருமணம். நல்லா வாழ போறார்கள், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வபாரக அலைக், உங்களை சூழவும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்யட்டும். வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்க ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாக அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்த்து வைக்கட்டும். கெடுதியில் ஒன்று சேர்க்க கூடாது, நலவுல அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கட்டும்
இந்த துவாவை நாங்கள் ஓதணும். அடிக்கடி ஒருவர் சந்திக்கின்ற போது, நம்மளுக்கு சலாம் தருகின்ற போது, நம்மளுக்கு ஒரு விடயத்துக்கு அழைக்கின்ற போது, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். பாரக்கல்லாஹு லக். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு சுன்னாங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சுன்னாலாம் இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு 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 குப்பையாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி இளைஞர்கள் இருக்கிறோம், இந்த துவாவை நாங்கள் அடிக்கடி போய் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமெல்லாம் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. என்ன நிறைய பேர் இஸ்லாம் இன்றைக்கு ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் தான் இருக்குது. திருமணம் முடித்த அந்த மணமகனோடு 2 ஒரு ஃபோட்டோ, கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்ச ஒருவருண்டா அல்லது பள்ளி வாயிலோடு தொடர்பாக இருந்தவரோட அந்த ஸ்டேட்டஸில் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர்னு போட்டுருவார். இன்னும் சிலர் கங்க்ராச்சுலேஷன் போடுவான், ஹாப்பி மேரிட் லைஃப்னு போடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னா புதை குளிக்கப்படுகிறது. நீ ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கு வந்து இங்கே கொண்டு போய் வந்து வைக்கிறாய், எந்த அளவுக்கு நியாயமாகும்? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனை கபூலாகி அல்லாஹ் தஆலா அவருடைய மன வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக ஆக்குவான் அல்லவா? யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு தியாக உணர்வு மிக்க பெண் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருக்குமே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட நிலையில் வீட்டில் மரணிச்சிட்டு, கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இல்லை, அவர் வெளியில் போயிட்டார். வெளியில் போன நிலையில் நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தையும் மரணித்து விடுகிறது. வெளியில் இருந்து கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே வாரார். வீட்டுக்குள்ளே வந்து கேட்கிறார் மனைவியிடத்தில், பிள்ளை எப்படி இருக்குது? ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசை தானே, அல்லாஹ் தஆலா தருகின்ற செல்வங்களில் திருமணம் முடித்தால் முதன்மையானது எனக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையே தரணும். அது என்ன வேலையில் இருந்து என்ன டென்ஷனில் வந்தாலும் ஓடி வந்து பிறந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தால் அது ஒரு சந்தோஷம். தொட்டில போய் ஒரு முத்தமிட்டா அது ஒரு மகிழ்ச்சி, எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் வந்து கேட்குறாங்க, பிள்ளை எப்படி இருக்குதுன்னு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஹுவ அஸ்கனு மிம்மா கான், அவர் இருந்ததை விட அமைதியாகி விட்டார்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அவர் எப்படி இருந்தாரோ அதை விட அமைதியாகி விட்டார். கணவருக்கு பொய் சொல்லவும் கூடாது, தான் உண்மையும் சொல்லணும். ஸ்லேடையாக ஒரு பதில் சொல்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருப்பார், சில நேரம் பிள்ளைக்கு நோய் குணமடைந்திருக்கும் அல்லது பிள்ளை தூங்கி கொண்டிருக்கும் என்று. மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது பிள்ளை மரணித்து விட்டது. அன்றைய இரவு, சுப்ஹானல்லாஹில் அஸீம், அன்றைய இரவு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு கணவன் மனைவியாக ஒன்று கூடி அந்த இரவை கழிக்கிறார்கள். காலையில் எழும்புறாங்க. மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கணவனிடத்தில் கேட்குறாங்க, கணவரே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு மனிதர் ஒரு பொருளை இரவலாக தருகிறார், அதை அவர் திரும்பி கேட்கிறார், நீங்க ஏதாவது சொல்வீங்களா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், மனைவியே, இரவலாக தந்தது அவருக்கு உரிமையானது, அவர் கேட்டால் கொடுக்க இயலாமல் இருக்குமா? கொடுப்பதான்னு சொல்கிறார். உம்மு சுலைம் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹா, அப்படியானால் உங்கள் குழந்தை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான், உங்கள் குழந்தையை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான், அது அவனுக்கு உரித்தானது, அடக்கம் செய்யுங்கள்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். கணவர் அபூ தல்ஹா யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவி குழந்தை மரணிச்சு வீட்டுக்குள்ளேக்கு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க, 2 பேருமே சேர்ந்து கணவன் மனைவியாக ஒன்று கூடுறாங்க. அபூ தல்ஹா கணவன் தாங்க இயலாது, ஒரு ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன நடந்துச்சு? இப்படி நடந்துச்சு யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்களும் உங்க மனைவியும் இருவரும் சேர்ந்து ஒன்றாக கணவன் மனைவியாக தூங்கினீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத் செய்வானாங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நாட்கள் கழித்து உம்மு சுலைம் அடுத்த ஒரு பிள்ளையோட வாரார் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் பொருந்தி கொண்ட சஹாபிய பெண்மணிகள் கொண்டு வராங்க, யா ரசூலல்லாஹ், குழந்தையை பெற்று விட்டேன். குழந்தை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத் என்று சொல்ல வச்சு பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எடுத்து அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் சூட்டினார்கள். அந்த அப்துல்லாவுடைய வாரிசில் கிட்டத்தட்ட 9 பிள்ளைகள் பிறந்து, அந்த 9 பிள்ளைகளும் ஹாஃபில்களாக அல் குர்ஆனை முழுவதும் மனனம் செய்து தீனில் உறுதியாக இருந்த பிள்ளைகளாக மாறினார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். இன்னொருவருக்காக வேண்டியும் பரக்கத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒளிமயமான
நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று பரக்கத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்தோமாக இருந்தால், எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனையாக மாறுமாக இருந்தால், அது இன்னொருத்தருடைய வாழ்வும் ஒரு சிறப்பான வாழ்வாக மாறும் என்பதில் வெளியில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத்துங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது பொருளாதாரமாக வரலாம், அது பிரார்த்தனையாக கிடைத்து நாம் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். எங்களுடைய ரிஸ்க் அது விஸ்தீர்ணமாவதாக இருக்கலாம். பரக்கத் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பரப்பு. அதை குறித்த ஜும்மா உரையில் விரிவாக நாங்கள் பார்க்க முடியாது. சுருக்கமாக தேவையான தகவல்களை நான் உமக்கு சொல்லியிருக்கிறேன்ங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இறுதியாக அல்லாவை ஈமான் கொண்டு ஈமானில் உறுதியாக இருந்த ஒரு சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைச்ச ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த ஜும்மா உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை தாயமாக கொண்ட ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மக்காவை சேர்ந்த ஒரு சில காபிர்கள் முஸ்லிம்களை போன்று வேடம் தரித்து மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மக்காவில் மார்க்கத்தை தஅவா செய்வதற்கு ஆளணி பற்றாக்குறையாக இருக்குது, உங்களோட தோழர்களை யாராவது இருந்தால் தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது வந்தது காபிர்கள் என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஒரு சில சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் தஅவாவுக்காக வேண்டி மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. மக்காவுக்கு போனதுக்கு பின்னாடி தான் தெரியும் நாம் வந்து அகப்பட்டது ஒரு காபிர்களுடைய கையில் என்று. காபிர்களுக்கு பெரிய ஒரு குதூகலம், நம்முடைய எதிரிகள் வந்து விட்டார்கள், இவர்களை இன்றைக்கு ஒரு கை பார்ப்போம் என்று. அவங்க பிடிபட்ட காலம் வந்து யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் என்பதனால ஒரு பெண்மணியினுடைய வீட்டு சிறையில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடைச்சி வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். சுபஹானல்லாஹ், மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் தப்பித்து விடுகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பெண் கடுமையாக சித்திரவதை செய்கிறார். சாப்பாடு கூட கொடுக்கல. யுத்தம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம் முடிந்து விடுகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளியில் எடுக்கிறாங்க. ஜெயிலில் இருந்து வெளியில் எடுத்து அந்த வீட்டு முற்றத்தில் உட்கார வச்சு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உங்களோட இறுதி ஆசை என்ன? இன்றைக்கு நீங்கள் கன்ஃபார்மாக மௌத்தாக போகிறீங்க, உங்களோட இறுதி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெண்ணே, எனக்கு சவரம் செய்யக்கூடிய ஏதாவது கத்தி இருந்தால் தான், சவரம் செய்யக்கூடிய கத்தி இருந்தால் தான். இன்றைக்கு நல்லா தெரியும் நான் மௌத்தாக போகிறேன்னு. மௌத்தானால் சுத்தமான ஒரு நிலையில் என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கட்டித்தந்தது எங்களுடைய அக்கல் முடிகள், எங்களுடைய மர்ம உறுப்பினுடைய முடிகளை எல்லாம் நாங்கள் நீக்கிக் கொள்வது. அதனால் பெண்ணே, சவரம் செய்யக்கூடிய ஒரு கத்தித்தான், நான் சுத்தமாக போகிறேன் என்று பெண்ணும் சவரம் செய்யக்கூடிய கத்தியை கொடுத்து விடுகிறாள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சவரம் செய்யக்கூடிய கத்தியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த பெண்மணியினுடைய ஒரு பச்சிலம் குழந்தை தவண்டு வந்து ஹுபைப் ரலியல்லாஹு மடியில் இருக்குது, எதிரியினுடைய பிள்ளை. அந்த பெண்மணி பதற ஆரம்பிக்கிறாள். ஹுபைப், என் பிள்ளையை நீ ஒன்றும் செய்து விடாது, தேவை என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் உயிர் பீச்சை தந்து விடுகிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிரட்டிருக்கலாம். மடியில் இருக்கிறது எதிரியினுடைய பிள்ளை, இங்கால இருக்கிறது கத்தி, கழுத்தில் வச்சு உயிர் பிச்சை கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்திருப்பாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சு கொண்டு சொல்றார், பெண்ணே, எங்கள் தூதருடைய வளர்ப்பு அதல்ல. எந்த பிள்ளைகளையும் எந்த முதியவர்களையும் வீண் வம்போடு வராதவர்களையும் கர்ண கொடூரமாக கொலை செய்கின்றவர்கள் அல்ல நாங்கள். உன் பிள்ளையை நீ எடுத்துக்கொண்டு கீழே விட்டு விடுகிறாங்க. பிள்ளை தவண்டு போய் உம்மாவிடத்தில் இருக்குது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை சுத்தம் செய்து கொண்டு இன்றைக்கு மக்காவினுடைய தன்ஐம் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா மஸ்ஜித் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது. நூற்றுக்கணக்கான அம்பெறியக்கூடிய வில்வீரர்களெல்லாம் வந்து நிற்கிறாங்க. பெரிய ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் என்றாலே எதிர்ப்பு, மார்க்கம் என்றாலே மிகப்பெரிய ஒரு குரோதம். அப்படி ஒருவர் வந்து மாட்டினா அப்படி இருக்கும். எல்லாருமே சும்மா குதூகலமாக இருக்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அவகாசம் தாங்க, நான் 2 ரக்காத் தொழ போகிறேன்.
நான் சந்திக்க போவது என் ரப்பு, அவனிடத்தில் போகின்ற நேரத்தில் அவனை தொழுதுவிட்டு நான் போக போகிறேன் என்று எதிரிகள் கொடுத்து விடுகிறாங்க. அழகான முறையில் வுது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது விட்டு எதிரிகளை பார்த்து ஹுபைப் ரலியல்லாஹு சொல்றாங்க, எதிரிகளே, நீங்க நினைக்கிறீர்களா ஹுபைப் இப்படி வேகமாக தொழுபவர் என்று? இந்த ஹுபைப் இப்படி வேகமாக தொழுபவர் அல்ல. தன் ரப்புக்கு முன்னாடி அவர் நின்றால் நீளமாக நிதானமாக தொழுபவர். ஹுபைப் உயிருக்கு பயந்து தொழுகையை நீட்டி விட்டார் என்று நீங்கள் சொல்வீர்களே, அதற்காக வேண்டி என் தொழுகையை நான் சுருக்கினேன் என்றார்கள். அப்போது எதிரிகள் கேட்கிறார்கள், இந்த நிலைமைக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் உங்களோட தூதர் அவர்தான் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு காரணம். அந்த தூதரை பத்தி ஏதாவது நீங்க சொல்லி விடுங்க, அந்த தூதருக்கு நீங்க திட்டி விடுங்க, உங்களை நாங்க விட்டு விடுகிறோம் என்று சொல்றாங்க. நிர்பந்த அடிப்படையில் ஹுபைப் ரலியல்லாஹு சொல்லி விட்டு தப்பிச்சிருக்கலாம். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் தூதரின் காலின் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். ஈமானிய உறுதி பாருங்க, ஒரு தூதரை அப்படி நேசித்தார்கள் அந்த சமுதாயம். நல்லா தெரியும் இன்றைக்கு நம்முடைய உயிர் போப்போது என்று. எதிரிகளுக்கு புரிந்து விட்டது ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்பதாக. தூக்கு கயிற்றில் ஏற்றப்படுகிறார். நூற்றுக்கணக்கான அம்பரியக்கூடிய வில்வீரர்கள் சுற்றி நிற்கின்ற நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு கவிதை படிக்கிறார். லஸ்து உபாரி ஹீன உக்குத்தல் முஸ்லிமா, முஸ்லிமாக மரணிப்பதில் எனக்கு என்ன கவலை என்று கேட்கிறார். தூக்கு கயிறு நின்று கொண்ட ஒரு கவிதை, முஸ்லிமாக மரணிப்பதில் எனக்கு என்ன கவலை. சொன்னதுதான் தாமதம். அம்புகள் எல்லாம் ஹுபைப் ரலியல்லாஹுடைய உடல்களை சல்லடையாக்கி அந்த இடத்துல ஷஹீதாகிறார். அல்லாஹு தாலா பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது லைவாக டெலிகாஸ்ட் பண்ணார். ரசூல்லா மிம்பர்ல இருக்கிறாங்க. தோழர் ஹுபைபை முஸ்லிம்களை போன்று வேடம் தரித்து கொண்டு போய்விட்டார்கள். ஹுபைப் 2 ரக்காத் தொழுகிறார். ஹுபைப் இப்போது தூக்கு கயிற்றில் ஏற்றப்படுகிறார். ஹுபைபுடைய உயிர் சல்லடையாக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு கவலையோடு இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன்ல, அல்லாஹ்வை பயந்து ஈமானோடு ஈமானிய உறுதியோடு சரியாக நிற்கின்றவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவானுங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டில் அடைச்சி வச்சிருந்தாலே அந்த பெண், அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வச்சிருந்தாலே அந்த பெண் பின்னாடி இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த பெண் சொல்றாள், வரலாற்றில் ஹுபைபை போன்ற ஒரு கைதியை நான் கண்டதில்லை. ஹுபைபை கொடுமைப்படுத்தி ஜெயிலுக்குள்ள நான் எந்த ஒரு உணவும் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருந்தேன். ஹுபைப் எங்களுடைய ஊரில் இல்லாத அந்த சீசனில் காய்க்காத பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பார். அல்லாஹ் அக்பர். நாங்கள் உணவு கொடுக்கல, நான் பார்க்கிற நேரம் ஹுபைப் பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார். எங்களுடைய ஊரிலும் இல்லை, அந்த சீசனிலும் காய்க்காத பழங்களை ஹுபைப் சாப்பிட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்றார். ஜெயிலுக்குள்ள யாரும் விரையல, வீட்டு ஜெயில். சுப்ஹானல்லாஹ். ரப்பை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு இதுதான் என்பது அல்ல, அது எதுவாகவும் இருக்கிறது. அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான், அது மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் பரக்கத் வர வேண்டுமாக இருந்தால் என்ன என்ன அம்சங்களை சொன்னோமோ அதில் உறுதியாக இருந்து மற்றவர்களுக்காகவும் பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்து ஈமானை கொஞ்சம் தூசு தட்டி இன்னும் ஈமானில் உறுதியாகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர்.